மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் வீடு ஒன்றை உடைத்து திருடப்பட்ட 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கச்சங்கிலி மற்றும் 65,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை தன்வசம் வைத்திருந்த போலீஸ் அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 21ஆம் தேதி வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வீடு ஒன்றில் 65,000 ரூபாய் பணம் மற்றும் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் திருடப்பட்டமை தொடர்பாக நாவலடி பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை கடந்த செவ்வாய்க்கிழமை போலீசார் கைது செய்தனர். சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமையவே குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி தற்போது ஆயித்திமலை போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் பெற்று சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் திருடனின் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்குதான் திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதாக கூறி திருடனிடமிருந்த நகைகளையும் பணத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளார். அவ்வாறு பெற்றுக்கொண்ட பொருட்களை தனது நண்பர் ஒருவரிடம் பாதுகாப்பாக வைக்குமாறு அவர் கொடுத்துள்ளார் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் தற்போது ஆயித்தியமலை போலீஸ் நிலையத்திலிருந்து விசேட கடமை நிமித்தம் பாசிக்குடா சுற்றுலா மையத்தில் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தார். இந்நிலையில் உதவி போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனைக்கு அமைய நேற்று மாலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் அவரது நண்பரிடம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தங்க ஆபரணங்களும் பணமும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. கைதான போலீஸ் கான்ஸ்டபிளை வாழைச்சேனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.